வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே சுவையான அரைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, அரை ஸ்பூன் கடுகு உளுந்து, இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10 பல்லு பூண்டை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 2 வெங்காயம், 1 தக்காளி, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா பொடியை நறுக்கி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து சேர்த்து விட்டு கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கீரை நல்லா 5 நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் சுவையான அரைக்கீரை கூட்டு ரெடி.